ஹாய் வெல்கம் பேக் அவர் சேனல் லிலி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அன்றைக்கி கடலை போட போனோம் இல்லையா, அன்னைக்கு அதாவது குச்சிக்கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, மரவள்ளி கிழங்கு மச்சினி கிழங்குன்னு சொல்லிட்டு நிறைய விதமாக சொல்லலாம். அந்த மச்சினி கிழங்கு பார்த்திங்கன்னா போன வருடம் கடலை போடும் பொழுது நட்டு வச்சது. இந்த வருடம்னா அதை நாங்கள் நோண்டி பார்க்குறோம், அதில் என்ன இருக்கோ இல்லையோ. இதை நோண்டுறதுக்கு ஆள் எல்லாமே இத்தனை நாள் விட்டாச்சுங்க. இன்றைக்கி தான் ஒரு சரியான பர்சன் கிடச்சிருக்காங்க அந்த கிழங்கு எடுக்கிறதுக்கு. சரி, ஓகே, கிழங்கு இருக்கா என்னான்னு எங்களுக்கு தெரியாது, வாங்க நோண்டி பார்க்கலாம். இந்த மச்சினி கிழங்கு கூட இந்த ஆஃப்ரிக்கன் ஃபூஃபூ செய்வாங்கள்ல, அது செய்யலான்ட்டு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு நோண்டினேன். பட் அது கிழங்கு முத்துனதால் அது எதுவும் செய்ய முடியல. நாங்கள் பாயில் பண்ணியே சாப்பிட்டுட்டோம். சரி, ஓகே, இதை ஓப்பன் பண்ணதும் ஒரு 2 கேஜி கிழங்கு இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கிழங்கு இருக்கணும். ஏன்னா இது எதுக்காகனா, இது கடலை போட்டு முடித்த உடனே நம்ம கோஸ் செடி, காலிஃப்ளவர் செடி இதெல்லாம் வச்சோம் இல்லையா. வீடியோஸ் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. நம்ம கோஸ் காலிஃப்ளவர் செடியெலாம் வச்சோம். அப்போ இந்த மரவள்ளி கிழங்கு குச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சோம். அப்போ வச்சது போக பேலன்ஸை தூக்கிட்டு இந்த வேலி உரம் போட்டது, அதாவது தூக்கி போட்ட கிழங்கு வேர் விட்டு, அந்த கிழங்கோடைய செடி வேர் விட்டு நமக்கு இவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு. அதாவது ஒரு விதை முளைக்கும் திறன் கொண்டதுன்னா அது எங்கே தூக்கி போட்டாலும் மண்ணுக்குள்ளே போட்ட விதை முட்டி முட்டி முளைஞ்சிடும்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக காய் வச்சுருந்தது. இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு சீசன், அதனால நான் சரி இதில் கண்டிப்பாக கிழங்கு இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நானும் நோண்டினேன். ஏன்னா கிழங்கு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதாவது குச்சி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. கிழங்கு முத்தி இருக்கும், செடி நல்லா பெருசாக ஆழமாக இருந்தது. சரி, ஓகே, கிழங்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் நோண்ட ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல வேலை கிழங்கு இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் மரவள்ளி கிழங்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக தப்பு செடின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமத்தில் நிறைய விதைகள் தப்பு செடி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம செடி வச்சு தண்ணி ஊற்றுறது காய்க்கிறத விட தப்பு செடி காய்க்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே காய் காய்க்கும். எப்படின்னா, நம்ம நார்மல் செடியை விட தப்பு செடி அதிகமாக காய் காய்க்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி கடலை போட்ட பிறகு முருங்கை விதை ஊனிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும். அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. முருங்கை விதை பார்த்திங்கன்னா பாத்தி ஊனி வச்சிட்டோன்னா இது 6 மந்த் முருங்கை, நாட்டு முருங்கை கிடையாது. இதுக்கு பேர் செடி முருங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த செடி முருங்கை பார்த்திங்கன்னா இதோடைய ஆயுட்காலம் 6 மாதங்கள் மட்டுமே, 6 மாதம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த செடியை ஓட்டிட்டு வேறு ஒரு பயிர் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முருங்கை விதையும் ஊனிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊனணும். இப்போ மழை விட்டுருக்கப்போ நம்ம அந்த முருங்கை விதையும் ஊனிட்டு ப்ளஸ் அந்த கிழங்கையும் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் தக்காளி கன்று, மிளகாய் கன்று இதெல்லாம் வாங்கிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பிளான். நெக்ஸ்ட்டு தக்காளி கன்று, முருங்கை கன்று வைக்கிற வீடியோஸ்லாம் வரும். இதில் நான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரவள்ளி கிழங்கு நோண்டுறது மட்டும்தான் இந்த வீடியோஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதை உடைக்காமல் எடுக்கணுங்கிறதுக்காக அவங்க அவ்வளோ பார்த்து 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 நோண்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கிழங்கு உள்ளே செரிச்சு போயிடும். அப்புறம் முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்பா நோண்டவே இல்லை, அதை தூக்கி போட்டே ஏர் ஓட்டிட்டாங்க, அதோடு வச்சே ஏர் ஓட்டிட்டாங்க. எவ்வளோ கிழங்கு இருக்குது பாருங்கள், ஒரு 2 கேஜி இருக்கும். பார்க்குறதுக்கு தான் கிழங்கு இல்லாத மாதிரி இருக்கும் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ அளவுக்கு இந்த மச்சினி கிழங்கு இருந்துச்சு. இந்த கிழங்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கிழங்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு செடி எவ்வளோ கிழங்கு காய்ச்சதுன்னு எங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியம் தான். அப்போ நாங்கள் வேர்க்கடலை போட்டுக்கிட்டே வரோங்க. இந்த மயிலாகப்பட்டது என்ன செஞ்சதுன்னா, நாங்கள் போட போட பின்னாடியே டபக்கு டபக்குன்னு பொறுக்கிட்டுருக்கு. என்னடா இது, இப்படி மயில் பொறுக்குதே இந்த வேர்க்கடலையெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை ஓட்டி விட்டுட்டு வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து நம்ம சும்மா நேரத்தில் வீடியோ எடுக்க போனால் ஓடிடும், குடு 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 குடுன்னு ஓடிடும். ஆனால் இப்போ நம்ம வேர்க்கடலை சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் கேமராலாம் இல்லாமல் நம்ம கிட்ட போய் ஓடணுன்னா ஓட மாட்டேங்குது. இதுவே நம்ம ஃபோனோ ஏதோ வச்சுட்டு கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், டபக்குன்னு அப்படியே ஒரே பல்ட்டி தான், இந்த சைட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பல்ட்டி அடித்து ஓடிடும். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன குருவி இருக்கும்ல, அதாவது இதுக்கு பேர் என்ன குருவின்னு சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. ஒரு மாதிரி இந்த குருவியை பார்த்தா கூட நம்ம அடி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் பார்ப்போம், கண்ணில் கை வச்சு 2 விதமாக பார்ப்போம், அந்த மாதிரி குருவி. ஆனால் இதுக்கு பேர் என்ன எனக்கு சரியாக தெரியல. அங்கே பாருங்கள் மயில், நாங்கள் வேர்க்கடலை போட்டுட்டு ஆளுங்க இந்தாண்ட பண்ணாங்க, கொத்தி டபக்கு டபக்கு டபக்குன்னு பொறுக்குது. அது பொறுக்கி சாப்பிட்டது போக தான் மிச்சம் செடி வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு இப்படி முகமுடி கொள்ளைக்காரி மாதிரி நிற்கிறேன் என்றால், நான் வேர்க்கடலை, அதாவது வேர்க்கடலை போட்டுட்டு போயிட்டாங்க ஆளுங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை விதை. இது வந்து ஒவ்வொரு பாத்திக்கும் 3 விதை. அதாவது ஒரு மீட்டருக்கு ஒரு சைடு வந்து 3 விதை வந்து அப்பா ஊன சொன்னாங்க. அதை ஊனலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஆனால் நான் ஊனுனது சரியில்லை சொல்லிட்டாங்க. நல்லா குழி நோண்டி ஆழமாக போட்டால் தான் அது வந்து செடி முளைச்சி வரத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்பா. அப்புறம் நானும் சரி ஒரு பழகுனா தானே, எந்த வேலையும் வந்து புதுசாக செய்யும்பொழுது அப்படி தானே இருக்கும். அதுக்கப்புறம் நானே வச்சு உள்ளே அழுத்தி போட்டேன். ஏதோ ஓரளவுக்கு நானும் அம்மாவுமே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பேலன்ஸ் இருந்ததை ஆள் வச்சு போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப ஃபுல் கொல்லையெல்லாம் நம்மளால் போட முடியாது. ஏதோ ஆள் வர வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பிங், அதனால தான் நாங்கள் போட்டுட்ருந்தோம். அது வந்து ஒரு பாத்தியில் வந்து ஒரு 4 இடத்துல ஊனும் பொழுது, அப்போ நம்ம எவ்வளோ கொல்லை ஃபுல்லாக ஊனும் பொழுது நம்மளால் குனிஞ்சு நிமிர முடியாது. சரி, அதாவது ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு வந்து தெரியும் அதோடைய பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம புதுசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம குனிஞ்சு நிமிர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இட்ஸ் ஓகே, ஏதோ நம்மளால் முடிஞ்சதுன்னு செடி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் செடி வச்சேன். ஏதோ ஒரு ஹெல்ப்பிங் தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க வேர்க்கடலை வந்து அந்தாண்ட கொல்லைக்கு போட போயிருக்காங்க. அந்தாண்ட கொல்லை மீன்ஸ் இன்னும் 2 கொல்லை தாண்டி கொல்லை இருக்குது. அங்கே வேர்க்கடலை போட போயிருக்காங்க. அப்பா அங்கே போயிட்டாங்க. சரி, அவங்க வர வரைக்கும் நம்ம வந்து இதை செய்யலாமே அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தோம். கூட பாப்பா வந்து அம்மா நீ இப்படி செய்யுங்களேன், அம்மா நீங்கள் இப்படி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. எப்போ வந்து நான் வீடியோ எடுக்க போனாலும் பாப்பாவும் கூடவே வந்துடுவாள். அவளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வேலை செய்யும் பொழுது நம்ம கூட செய்யணும்னு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். வைஷு பாப்பாவுக்கு. வர்ஷினிக்கு வந்து அந்த இது இருக்காது. அவளுக்கு எப்படின்னா வந்து என்ஜாய் பண்ணணும், விளையாடணும் அந்த மாதிரி தோணும். ஆனால் வைஷு பாப்பா வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம கூடயே வந்து நின்றுக்கிட்டு வேலை செய்கிறது, இப்படி செய்யுங்கம்மா அப்படி செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லும். ஏன்னா அங்கே அவங்க வீட்டில் வந்து அவங்க பாட்டி தாத்தா இவங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சு அவங்க கூட இருந்து பார்த்து அது பழகிடுச்சு. வர்ஷினி என்ன செய்யணும்னா, நம்ம கூப்பிட்டாலும் அது வந்து வராது. இந்த பாப்பா வந்து நம்ம கூட நிற்கும். அம்மா நீ விதை போடு, நான் மண் தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போடுங்க நான் மண் தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பாப்பா. இங்கே வைங்க அங்கே வைங்க, மண்ணை மேலே போடாதம்மா கீழே போடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருந்தது. நான் டைம் பாஸ் ஃபுல்லாகவே இந்த குட்டி பாப்பா தான். நானும் இந்த குட்டி பாப்பா வந்து இந்த கொல்லை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு, அப்புறம் நானும் அம்மா இந்த குட்டி பாப்பா 3 பேரும் போட்டு முடிச்சுட்டு வந்தோம். இந்த மயில் பாருங்களேன், விடாமல் அந்த வேர்க்கடலை பொறுக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மாட்டுக்கு வந்து புல்லு போட்டிருக்காங்க. அதாவது மழைக்காலங்களில் இந்த மாதிரி வந்து தண்ணி அதிகமாக இருக்கும். அதனால் மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு போகாது. அந்த மாதிரி டைமில் இந்த புல்லை வந்து குட்டியாக கட் பண்ணி போடுவாங்க. அதுதான் வந்து மாட்டுறதுக்கு தீவனம். அதுவும் பக்கத்து கொல்லைக்காரங்க போட்டிருந்தாங்க. மயில் குடுன்னு ஓடும், குடுன்னு ஒடியாரும். நம்ம கிட்ட போனால் குடுன்னு ஓடும், அப்புறம் திருப்பி குடுன்னு ஒடியாரும். இப்போவும் நான் மயில் ஓட்டிட்டு தாங்க நின்னேன். கோழி தான் மேய்ச்சிருக்கோம், ஆடு மேய்ச்சிருக்கோம், மாடு மேய்ச்சிருக்கோம். இப்போ வந்து நான் மயில் மேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ மயில் தெரியுமாங்க? இந்த சைட்லேருந்து ஓட்டினா இந்த சைட்லேருந்து வருது, இந்த சைட்லேருந்து ஓட்டினா இந்த சைட்லேருந்து வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு காராமணி பயிர்னு சொல்லுவாங்க. அந்த சிகப்பு காராமணி பயிர் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். கம்பு. இது வந்து கம்பு செடி. இந்த கம்பு செடி வந்து இப்போ தான் பூக்க ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பூ பூத்து அதுக்கப்புறம் பிஞ்சாகி காயாகி முத்தி கருதாகும். அந்த கருதாகிற டைமில் அதை அப்படியே பறிச்சுட்டு வந்து அப்படியே நம்ம நெருப்பில் காட்டி சுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் யாரும் கமெண்ட் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் நான் சொல்ல வரேன். வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணவும் மாட்டீங்க, கமெண்ட் பண்ணவும் மாட்டீங்க. கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் யார் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு தெரியும். விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு பொருள் கிடைக்கும்னா நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்குறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ வந்து வழிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நான் ஒவ்வொரு பொருளை வேஸ்ட் ஆக்கும் பொழுதும் நம்மளோட எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொருள் நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நல்லா யோசித்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த டைமில் வந்து இன்னொரு ரொம்ப கிடைக்கக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா முடக்கற்றான். இந்த முடக்கற்றான் வந்து இந்த மாதிரி டைமில் தான். ஏன்னா முடக்கற்றான் வந்து ஒரு தண்ணீர் செடி. எப்போ தண்ணி கிடைக்குமோ அப்போ தான் இந்த செடி செழித்து வளரும். இந்த டைமில் வந்து மழை பெய்ய இந்த செடி வந்து நிறையா வரும். இப்போ இருக்க உளுந்து கொல்லையில் இப்போ வந்து உளுந்து தான் போட்டிருப்போம் சீசன். உளுந்து, கடலை செடியில் களை வெட்டிடுவாங்க. உளுந்து செடியில் கொஞ்சம் செடி வளர்ந்துச்சுன்னா களை வெட்ட மாட்டாங்க.
அந்த களைகளாக இந்த முடக்கற்றான் வரும். கண்டிப்பாக இந்த முடக்கற்றானை பறித்து சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து முடக்குவாதத்தை அறுக்கக்கூடியது. இது நீங்கள் சூப்பாகவோ அடையாகவோ செஞ்சு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஹெல்த் அவ்வளோ நல்லது. தோசையாகவும் சாப்பிட்லாம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மன்ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா. தேங்க்யூ.